எனது அருமை நண்பர்களே, வாழ்க்கையில் பல விஷயங்களுக்காக நம்மை தயார்படுத்தி இருப்போம். வாழ்க்கை முழுவதும் ஏதாவது ஒன்றிற்காக எப்போதும் நம்மை தயார்படுத்தி கொண்டே இருப்போம். எக்ஸாம்ஸ், மேரேஜ், போட்டிகள், பண்டிகைகள், பயணங்கள் என்று உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வீடியோல ஓஷோ பொதுவாக யாருமே பேச விரும்பாத ஒன்றை பற்றி தான், அதாவது இறப்பதற்கு நம்மை எப்படி தயார்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தான் வழக்கம் போல அருமையான விளக்கங்களை அள்ளி தெளிக்கிறார். இந்த வீடியோல அவர் கூறியிருப்பது மட்டும் எனக்கு போதுமானதாக இல்லை, நான் இன்னும் கூடுதலாக என்னை தயார்படுத்த விரும்புகிறேன் என்று நினைப்பவர்கள் ஓஷோவோட தி ஆர்ட் ஆஃப் டையிங் என்ற புத்தகத்தை படித்து பலன் பெறலாம். மேலும் இந்த வீடியோல ஒரு பேரரசனின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அதாவது அந்த பேரரசர் தான் ஒரு பிச்சைக்காரராக மாறுவதற்கு விலையாக எவற்றையெல்லாம் இழக்க தயாராக இருந்தார் என்ற சுவாரஸ்யமான நிகழ்வையும் குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல புத்தர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும். புத்தர் ஒரு தலைநகருக்குள் வந்து கொண்டிருந்தார். அங்கிருந்த அரசனுக்கு புத்தரை வரவேற்பதில் சிறிய தயக்கம் இருந்தது. அரசனுடைய தலைமை மந்திரி அரசனிடம் நீங்கள் போய்த்தான் ஆக வேண்டும் என்றார். தலைமை மந்திரி வயதான அறிவு மிகுந்த மனிதர். அரசன் அவரிடம் இது தேவையில்லை என்று நினைக்கிறேன், அவர் ஒரு பிச்சைக்காரர், நமது எல்கை வரை சென்று அவரை வரவேற்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? I'm a king and he is a beggar என்று பதில் சொன்னார். அந்த வயதான மந்திரி உடனடியாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதினார். Take my resignation. நீங்கள் இவ்வளவு தரம் தாழ்ந்து போய்விட்டீர்கள், அப்படிப்பட்ட மனிதரிடம் என்னால் வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும், அவர் பல ராஜ்யங்களை தூக்கி எறிந்தவர், அவரிடம் இன்று ஒன்றும் இல்லை, ஆனால் he belongs to the top. நீங்கள் கண்டிப்பாக அவரை போய் சந்தித்து வணங்கிவிட்டு வாருங்கள், இல்லாவிட்டால் என் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி இந்த அரண்மனையில் உங்களோடு என்னால் இருக்க முடியாது என்று சொன்னார். அரசன் பின்னர் போக வேண்டியிருந்தது. அதற்கு பிறகு அரசன் புத்தரை சந்தித்தது, வணங்கியது, வருத்தப்பட்டு கண் கலங்கியது. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மந்திரி சொன்னது போல் புத்தர் எடுத்த அந்த ஏழ்மை கோலத்திற்கு தன்னுடைய பல ராஜ்யங்களை விலையாக கொடுக்க வேண்டியிருந்தது. நவ் இறப்பிற்காக எப்படி தயார் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். எதையும் சேகரிக்காதீர்கள். அதிகாரம், பணம், செல்வம், கௌரவம், நற்பெயர், அறிவு, ஆன்மீக அனுபவங்களையும் சேர்த்துதான் சொல்கிறேன். எதையும் சேர்த்து வைக்காதீர்கள். எதையும் சேர்த்து வைத்திருக்காத போது நாம் எப்போது வேண்டுமானாலும் இறப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் நம்மிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. மரணத்தின் மேல் உள்ள பயம் உண்மையில் மரணத்தை பார்த்து அல்ல, நாம் வாழ்வில் சேர்த்து வைக்கும் பொருட்களை பொறுத்துதான் அந்த பயம் வருகிறது. மரணம் வரும்போது நாம் ஏராளமானவற்றை இழக்க வேண்டி வருகிறது. அதனால்தான் வாழ்க்கையை கெட்டியாக பிடித்து கொள்ள நினைக்கிறோம். ஏழை எளியோர் பேறு பெற்றோர் என்று ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதின் அர்த்தம் இதுதான். நான் அதற்காக யாரையும் பிச்சைக்காரனாக மாறச் சொல்லவில்லை, இந்த உலகத்தையும் துறந்துவிட சொல்லவில்லை. I mean be in the world but don't be of the world. எதையும் உடைமையாக்கி கொண்டே போகாதீர்கள். அப்போது நாம் எப்போது வேண்டுமானாலும் மரணத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். உடைமை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் பிரச்சனை. எவ்வளவு உடைமை ஆக்கிக் கொள்கிறோமோ அவற்றை இழந்து விடுவோம் என்று அதே அளவு பயம் வருகிறது.
எதுவும் நமக்கு சொந்தம் இல்லாத போது, நாம் சுத்தமாக இருக்கும்போது, ஆன்மா எதாலும் அசுத்தப்படாமல் இருக்கும்போது, நாம் மட்டும் தனியாக இருக்கும்போது, நம்மால் எப்போது வேண்டுமானாலும் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போக முடியும். எந்த நிமிடம் வந்து மரணம் கதவை தட்டினாலும் மரணத்தால் நீங்கள் தயாராக இருப்பதை பார்க்க முடியும். நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. நாம் வேறு ஒரு அனுபவத்திற்குள் நுழைகிறோம். நான் எதையும் சேகரித்து கொண்டே போகாதீர்கள் என்று சொல்லும்போது, இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை சேகரிக்காதீர்கள் என்று மட்டும் அர்த்தம் அல்ல. அதற்கும் அப்பாற்பட்ட நல்ல குணம், அறிவு, ஆன்மீக அனுபவம் இவற்றையெல்லாம் சேர்த்துதான் சொல்கிறேன். I'm talking in absolute terms. ஏனென்றால் இங்கே சில மனிதர்கள், particularly in the East, எல்லாவற்றையும் துறந்து விடுங்கள் என்று போதிப்பார்கள். இந்த உலகத்தில் எதையும் சேர்த்து வைக்காதீர்கள் என்று போதிப்பார்கள். ஏனென்றால் மரணம் வரும்போது உங்களிடம் இருந்து அது பறிக்கப்பட்டுவிடும் என்று போதிப்பார்கள். இந்த மனிதர்கள் தான் நாம் சந்திக்கும் உலக ஆசைகள் அதிகம் உள்ள மனிதர்களை விட அதிகம் பேராசை பிடித்தவர்கள். அவர்களுடைய லாஜிக் என்னவென்றால், இங்கே இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கும் அத்தனையையும் இறப்பு தட்டி பறித்துவிடும். எனவே நல்ல குணத்தை சேர்த்து வையுங்கள், புண்ணியத்தை சேர்த்து வையுங்கள், ஞானத்தை, அறிவை சேர்த்து வையுங்கள், ஆன்மீக அனுபவங்களை, குண்டலினி அனுபவங்களை, தியானத்தை, அதைவிட, அதாவது மரணத்தால் எதையெல்லாம் நம்மிடமிருந்து பிடுங்க முடியாதோ அதை சேர்த்து வையுங்கள் என்பதுதான். ஆனால் சேர்த்து வைக்கும்போது அதோடு பயமும் வந்து சேர்கிறது. எந்த விதமான சேர்த்து வைத்தலும் நம்மில் பயத்தை அதே அளவு கொண்டு வருகிறது. Don't accumulate and fear disappears. நான் உங்களை உலகத்தை துறந்து விடுங்கள் என்று பழங்கால அர்த்தத்தில் போதிக்கவில்லை. நான் கொடுக்கும் சந்நியாசம் முற்றிலும் ஒரு புதிய கான்செப்ட். அந்த கான்செப்ட் உங்களை இந்த உலகத்தில் இருக்கவும் அதே நேரத்தில் இல்லாமல் இருக்கவும் கற்றுக் கொடுக்கிறது. அப்போது நீங்கள் எப்போதும் இறப்பதற்கு தயாராக இருப்பீர்கள். நான் ஒரு தலை சிறந்த சூஃபி மிஸ்டிக் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய பெயர் ஆப்ரஹாம் ஆடம். ஒரு காலத்தில் அவர் ஒரு பேரரசர். He was the emperor of Bukhara. பிற்காலத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு சூஃபி பிச்சைக்காரரானார். அவர் இன்னொரு சூஃபி மிஸ்டிக்கோடு தங்கியிருக்கும் போது அவருக்கு ஒரே குழப்பம். ஏனென்றால் தினமும் அந்த மனிதர் தன்னுடைய ஏழ்மையை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருந்தார். எனவே ஒரு நாள் ஆப்ரஹாம் ஆடம் அவரிடம், நீங்கள் கரித்து கொட்டுவதை பார்த்தால் ஒருவேளை உங்களுடைய ஏழ்மையை மிகவும் மலிவான விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு அந்த மனிதர் கோபமாக, நீ எவ்வளவு பெரிய முட்டாளாக இருக்க வேண்டும். கோபத்தில் தான் யாரிடம் பேசுகிறோம் என்று தெரியாமல், தான் பேசுவது ஒரு காலத்தில் எம்பரராக இருந்தவர் என்று தெரியாமல், எவனாவது ஏழ்மையை பணம் கொடுத்து வாங்குவானா? நீ பெரிய மடையனாக இருக்க வேண்டும் என்று சீறினார். அதற்கு ஆப்ரஹாம் ஆடம், என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு ராஜ்யத்தையே விலையாக கொடுக்க வேண்டியிருந்தது. நான் 100 உலகை கூட இந்த ஒரு வினாடி ஏழ்மைக்காக கொடுப்பேன். தினமும் அதன் மதிப்பு எனக்கு கூடிக்கொண்டே போகிறது. நீங்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கும் போது நான் நன்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் என்பதில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை என்று பதில் சொன்னார். The purity of the spirit is a real poverty. சூஃபி என்ற இந்த வார்த்தை சஃபா என்ற அரேபிய வார்த்தையிலிருந்து வருகிறது. சஃபா என்றால் பியூரிட்டி என்று அர்த்தம். சூஃபி என்றால் இதயம் சுத்தமான மனிதர் என்று அர்த்தம். வாட் இஸ் பியூரிட்டி? என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த பியூரிட்டிக்கும் ஒழுக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தூய்மை என்பது கலப்படம் இல்லாத நிலையில் இருக்கும் மனது. அங்கே உங்கள் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவும் உங்கள் கான்சியஸ்னஸுக்குள் போகாது. ஆனால் எதையாவது உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஏங்கினீர்கள் என்றால் அந்த ஏக்கம் உங்களை மாசுபடுத்திவிடும்.
தங்கத்தால் உங்கள் கான்சியஸ்னஸிற்குள் நுழைய முடியாது. பணத்தால் உங்கள் கான்சியஸ்னஸிற்குள் நுழைய முடியாது. ஆனால் ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் அந்த பொசசிவ்னஸால் உங்கள் கான்சியஸ்னஸிற்குள் நுழைய முடியும். தென் யூ பிகம் இம்பியூர். எதையும் உடமையாக்க விரும்பாத போது நீங்கள் பயமில்லாத மனிதராகி விடுகிறீர்கள். யூ பிகம் ஃபியர்லெஸ். அப்போது மரணத்தை கடப்பது கூட ஒரு அழகான அனுபவமாகி விடுகிறது. இறப்பதற்கு எப்படி தயாராக வேண்டும் என்று நான் சொல்லும்போது, இறுதியாக வரும் இறப்பிற்கு தயார் செய்வது எப்படி என்ற அர்த்தத்தில் பேசவில்லை. அது வெகு தொலைவில் இருக்கிறது. இறுதியாக வந்தே தீரும் மரணத்திற்காக தயார் செய்கிறோம் என்றால் எதிர்காலத்திற்காக தயாராகிறோம். And again the mind will come in. When I say prepare for death, எப்படியும் வந்தே தீரும் மரணத்தை பற்றி சொல்லவில்லை. ஐ மீன், நீங்கள் மூச்சை வெளியே விடும்போது ஒவ்வொரு நொடியும் வந்து வந்து போகும் மரணத்தை பற்றி சொன்னேன். இந்த மரணத்தை ஒவ்வொரு நிமிடமும் ஏற்றுக்கொள்ளும் போது இறுதியில் வரும் மரணத்திற்கு நாம் தயாராக இருப்போம். So start dying each moment to the past. ஒவ்வொரு நிமிடமும் கடக்கும் இறந்த காலத்திலிருந்து உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் நன்றாக அறிந்த இறந்த காலத்தை பொறுத்தவரையில் இறந்து விடுங்கள். அப்போதுதான் நமக்கு தெரியாத எதிர்காலத்திற்காக நாம் தயாராக இருக்க முடியும். இப்படி இறந்தும் மீண்டும் பிறப்பதுமாக ஒவ்வொரு கணமும் இருக்கும்போது நம்மால் வாழ்வையும் சாவையும் சமமாக வாழ முடியும். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. To live death intensely, to live life intensely. இரண்டையும் முழுமையாக வாழும்போது you transcend. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.